பிரியமானவர்களே, நம்ம உணர்ச்சி மிகுந்த சமயங்கள்ல எப்படிங்க முடிவு எடுக்கிறோம்? முடிவு எடுக்கும்போது எப்பயுமே கடவுளோட சந்நிதியில உட்கார்ந்து முடிவு எடுக்கணுங்க. அது நல்லா ரெஸ்ட் ஆஃப் மைண்ட்ல எடுக்கணுங்க. அப்படி எடுக்கும்போது தாங்க நம்மளோட முடிவு நல்லா இருக்கும். இல்லாட்டினா அந்த அதாவது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அன்னைக்கு இருக்க நம்மளோட ஃபீலிங், அன்னைக்கு இருக்க அந்த பார்க்குற ஒரு சில ப்ராஸ்பெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியிற சில காரியங்கள வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மள ரொம்ப தோல்விக்குள்ள நடத்திருங்க. ஆமாங்க. யாக்கோபு இருக்காரு பார்த்தீங்களா? அவரு அவங்க அம்மா, அப்பா விட்டு பிரிஞ்சு வராரு. அது ஒரு வேதனை இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன ஏமாத்துனதுனால, அவங்க அண்ணன் தன்ன பழிவாங்குவாருங்கிற எண்ணம். இதெல்லாம் அது அது மட்டும் இல்லாம தன்னோட கையில அந்த காசு, பணம் எதுவுமே இல்ல. இதெல்லாம் சேர்ந்து அவருக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வேதனையா ரொம்ப இப்போதைக்கு அவனுக்கு முழு இது யாருன்னு கேட்டா, அவங்க மாமா வீடுதே தஞ்சோன்னு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க மாமா கேட்கிறாரு, "தம்பி நீங்க வேலை செய்ற. நான் உனக்கு தாய் மாமா. நீ வேலை செய்றதுக்கு ஏதாவது உனக்கு கூலி தரணும்னு நினைக்கிறேன். நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, இவன் என்ன இருக்கணும், கரெக்ட்டா கூலி தானங்க கேட்டிருக்கணும். ஆனா இவன் என்ன தெரியுமா கேட்கிறான், நான் 7 வருஷம் வேலை செய்றேன் உங்க 2வது பொண்ணுக்காக, ராகேலுக்காகன்னு சொல்றாங்க. இது எவ்வளோ பாருங்களேன். 7 வருஷங்கிறது எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பணம், எவ்வளோ ஆகும், இவனோட நேரம், இதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லங்க. ஏன்னா, அவன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தானாம். தான் என்ன செய்றோங்கிற இதே அவனுக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில அவன் தள்ளப்பட்டிருந்தானாங்க. எனவே அப்படி எடுத்தது என்ன ஆகுச்சுன்னா, அவங்க மாமா என்ன செய்துட்டாரு, மூத்த பிள்ளையும் அவனுக்கு குடுத்து, 2வது பிள்ளையும் குடுத்து 14 வருஷம் அவன அடிமையா வச்சு பயங்கரமா சம்பாரிச்சுட்டாருங்க. இதுல யார் ஏமாந்ததுன்னா, பாவம் யாக்கோபு தானங்க. ஏன்னா வீட்டிலேயே இருந்து வளர்ந்த பிள்ளை. ஒண்ணுமே அவனுக்கு தெரியலங்க. இன்னைக்கு கூட ஆண்டவரு உங்கள என்ன சொல்றாருன்னா, நல்ல ஒரு ஒரு ரெஸ்ட் ஆஃப் மைண்ட்ல இருந்து தேவ சந்நிதியில உட்கார்ந்து நல்ல முடிவுகள எடுங்க. இந்த பிரச்சனைகள எல்லாம் சுத்தி சுத்தி வச்சு, அத வச்சு முடிவு எடுக்காதீங்க. அது உங்கள போய் பெரிய ஒரு லாஸ்ல போய் நிப்பாட்டிருங்க. சரிங்க. தேங்க் யூங்க. காட் பிளெஸ் யூங்க.